அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த சிறப்புக்குரிய நாளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில், இன்னமின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆத்தி, இந்த நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் தான். ஃபீஹி குலிக்க ஆதமு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் தான் படைக்கப்பட்டார். வஃபீஹி குபில, அந்த நாளில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. வஃபீஇன் நஃபுஹத்து, அந்த நாளில் தான் சூர் நஃபுஹா ஊதப்படுவது நிகழும். வஃபீஇஸ் சாக்கத்து, அந்த நாளில் தான் மக்கள் மூர்ச்சையாகும் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடியதும் இருக்கும் என்று ரசூலா சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் ரூஹ கைப்பற்றப்பட்ட நாள், சூர் ஊதப்படும் நாள், அதாவது உலகம் அழிவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய நாள். அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருந்து என்ன செய்வாங்க, மூர்ச்சையிலிருந்து விழுவாங்க என்று ரசூலா சொல்கிறாங்க. ஃபஅக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக நீங்கள் சலவாத் சொல்லுங்க. ஃபைன்ன சலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, உங்களுடைய சலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகின்றன என்று ரசூலா சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வக்கது அறிந்த யகூலுன பலீத, நீங்கள் அந்த நாளில் அப்படி மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருப்பீங்களே, நாங்கள் எப்படி உங்களுக்கு சலவாத் சொல்லலாம்? நீங்கள் இல்லாத நாளில் நீங்கள் மரணத்தை அடைந்த பிறகு வெள்ளிக்கிழமை சலவாத் சொல்கிறீங்க, உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்றீங்க, நீங்கள் தான் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருவீங்களே, உங்களுடைய உடல் அழுகி விடுமே, இந்த நிலையில் எங்களுடைய சலவாத் எப்படி உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூல்லா அதுக்கு சொல்கிறாங்க, ஃபகால இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டான். நாங்கள் நபிமார்கள், எங்களுடைய உடல்கள் என்ன செய்யாது, அழியாது, அழுகாது, அது நாசமாகாது, மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. அப்போ இந்த செய்தி அபூதாவுதில் 1047வது செய்தியாக பார்க்குறோம். இப்போ நபிமார்களுடைய உடல்கள் மண் தீண்டாது, மண் அழிக்காது என்று விளங்குது. இப்போ கூட ரசூல்லாவுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பாதுகாவல் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்று விளங்குதா? ரசூல்லா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தோண்டி எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதனால் முழுசாக என்ன செய்கிறாங்க, அதை காட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த கபரை தோண்ட முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் சிறப்பாக என்ன செய்யணும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லணும். என்ன சலவாத் ரசூலா சொல்லி தர்றாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நாங்கள் அத்தஹியாத்தில் சலவாத்துல் இப்ராஹிமியான்னு ஓதுவோமே, அந்த சலவாத்து தான் மிக 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 சிறப்பான, ரசூலா சொல்லி கொடுத்த, ரசூலா மீது சலவாத் சொல்வதற்கு ரசூலா கற்றுக் கொடுத்த ஒரு பூரணமான சலவாத்து. இதை நாங்கள் அதிகமாக சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறிய அளவிலும் சில சலவாத்துகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்றது கூட சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் என்றும் சொல்லலாம். இது குறிப்பிட்ட ஒரு சின்னதாக வரக்கூடியது. அதனால தான் நாங்கள் ரசூலுல்லாவுடைய பேர் சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றது என்ன தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிற சலவாத்து. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி கூட நாங்கள் ரசூல்லா மீது சலவாத் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறத பார்க்குறோம். இது ஜும்மா நாளில் நாங்கள் பிரத்யேகமாக செய்யணும். இப்போ ஜும்மா நாளெண்டா எது? முந்தின நாள் மகரிபிலிருந்து, வியாழன் இரவிலிருந்து மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகரிப் வர காட்டும் தான் ஜும்மாவுடைய நாள். அதான் நம்ம சமூகத்தில் பேச்சு வழக்கில் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவுன்னு பேசுவாங்க, வியாழக்கிழமை இரவை வெள்ளிக்கிழமை இரவுண்டுவாங்க. ஏனென்றா இஸ்லாமிய பிறை கணிப்பின் பிரகாரம் மகரிப் நேரம் தான் ஒரு நாளின் ஆரம்ப நேரமாக இருக்கிறது. ஆரம்பம் மகரிபிலிருந்து தான் ஒரு நாள் துவங்கும். முதலில் இருள், பிறகு பகல் என்றதான் இஸ்லாமியுடைய கன்செப்ட். எல்லாமே என்ன வச்சிருக்கிறான்னா, மேலைய நாடுகள் நடுவில் ஸ்டார்ட் பண்ணுறான், இரவுல பாதியில் 12 மணிக்கு தான் நாளை ஸ்டார்ட் பண்ணுறான். இரவுல பாதி 6 மணித்தியாலம் பாதி இரவை கழிச்சுட்டு பாதி இரவுல இரவை நாளை ஸ்டார்ட் பண்ணி முழு பகலில் மறுவ அந்த நாளை கண்டினியூ பண்ணி திரும்ப பாதி இரவுல முடிக்கிறான். அவன் பாதி இரவுல ஆரம்பிக்கிறான். நாங்கள் இரவுல ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம், இஸ்லாமிய முறை பிரகாரம் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு தத்துவமும் இருக்குது. முதல்ல இந்த உலகத்தில் இருள் தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லாத நிலை என்னது, இருள் தானே, எதுவுமே இல்லைண்டா இருள் தானுங்க.
அப்ப இருட்டு. அல்லாஹ் தஆலா பிறகுதான் என்ன செய்யறான்? சூரியனை படைக்கிறான், வெளிச்சத்தை உருவாக்குறான். வெளிச்சம் என்றது வரும்போது தானே இருள் அகலும், இருள் நீங்கும். அப்ப அந்த அடிப்படையில் மகரிபுடைய நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிக்கிறது என்றதை வைத்துக் கொண்டு அப்ப வியாழக்கிழமை மகரிபுடைய நேரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்யலாம்.